ஹாய் மக்களே, வெல்கம் டு பல்லை போஜனம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேக்கரி ஸ்டைல் மஷ்ரூம் பஃப். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பஃப் பேஸ்ட்ரிக்கு மைதா 125 கிராம், வெண்ணெய் 70 கிராம், தண்ணி 1/4 கப், உப்பு தேவையான அளவு. பஃப் மசாலாக்கு வெங்காயம் 3, காளான் 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம பஃப் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 125 கிராம் மைதா, உப்பு, 1/4 பங்கு வெண்ணெய், இந்த மூணும் நல்லா கலக்கணும். இது நல்லா கலந்த பின்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பஃப்ஸ் நல்லா சாஃப்டாக வரும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கணும். அடியில் லேசாக மாவு தூவிக்கோங்க. பிரித்து வச்சுருந்த 2 மாவில் ஒரு உருண்டை மாவு மட்டும் எடுத்து பஃப்ஸுக்கு ஷீட் தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி மாவை ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தேய்ச்சி இந்த மாவை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாதியையும் இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். நாம் இப்போ தேய்ச்சி வச்சிருக்க ஒரு ஷீட்டில் 1/4 பங்கு வெண்ணெயை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட் தேய்ச்சி வச்சிருந்த ஷீட்டை இந்த ஷீட் மேலே ஈவனாக செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல் ஷீட்டில் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து ஈவனாக தடவிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை 2 கார்னரையும் ஈவனாக மடிச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். கார்னர் 2ஐயும் ஈவனாக மடிச்சுக்கலாம். இது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இந்த ஷீட்டை 1 மணி நேரம் கழித்து எடுத்துருக்கோம். அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி ஈவனாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தாமல் ஜென்டலாக தேய்ச்சாலே பஃப்ஸ் ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால மெதுவாகவே தேய்ச்சிக்கலாம். பஃப் ஷீட்டை ஈவனாக நல்லாவே தேய்ச்சிக்கிட்டோம். இப்போ அது மேலே 1/4 பங்கு வெண்ணெயை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு 2 சைடும் ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்லையும் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். இந்த 2 கார்னரையும் ஈவனாக ஃபோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. முன்ன செஞ்ச மாதிரியே அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி ஈவனாக தேய்க்கணும். கால்வாசி பங்கு வெண்ணெயை தடவணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு 2 சைடும் ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஷீட்லையும் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். இந்த 2 கார்னரையும் ஈவனாக ஃபோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்கிடையில் பஃப்ஸ் உள்ளே வைக்கிற மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் சேர்க்கலாம். மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா. இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி விடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துடலாம். நம்ம முன்னாடியே தண்ணி சேர்த்தனால காளான் போட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக பெப்பர் பவுடர் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி. ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. முன்ன செஞ்ச மாதிரியே அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி இப்போ நம்ம இந்த ஷீட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நான் அளவுக்காக ஸ்கேலில் மெஷர் பண்ணி ஷீட்ஸை கட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஷீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போது பஃப் ஷீட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை கொஞ்சமாக வைக்கலாம். இப்போ இந்த கார்னரில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம். நான் ஆல்ரெடி அவனை 250 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அரேஞ்ச் பண்ண இந்த பஃப்ஸ் எல்லாமே நம்ம அவனுக்குள்ளே வைக்கிறோம். 250 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வச்சுட்டேன்.
நம்மளோட பேக்கரி ஸ்டைல் மஷ்ரூம் பஃப் வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.